நம்ம எல்லையில இருந்துட்டு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, லோன் கேட்டுமே கூட எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சது கிடையாது. அதாவது இதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாரோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த சிவசங்கரியா இருக்கட்டும், அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட அதாவது கையலோட பெரியம்மா இருக்காங்க இல்லையா? அவங்களா இருக்கட்டும், இப்படி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து லோன் கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவ்ளோ வந்து முயற்சி பண்ணாங்க. ஆனா கடைசியில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோகாரனால இப்படி ஆகும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நம்ம எலில வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி சுத்தி பிளான் பண்ணி அடிக்கிறது. அதுக்கப்புறம் எலில அதுக்கு ஒண்ணு பண்றது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கு. அமைதியா இது எல்லாத்தையுமே முதல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, சுமூகமான முறையில முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைகள் எதுவுமே நடந்திருக்காது. அதுவும் இல்லாம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோக்காரன் இருந்துட்டு இது எல்லாமே அதாவது தன்னோட காதலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி நம்மகிட்ட சரியா பேசாம போறது வந்து பார்த்தீங்கன்னா, இவன் தான் இந்த குண்டு பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா காரணம். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இன்னும் பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய ஏற்படுத்துது. அதே மாதிரி நம்ம எழிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க்ல லோன் கிடைக்காது அப்படின்ற மாரி சொன்னதுக்கு காரணமும் அவன் தான். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எழில் செம்ம கோவப்பட்டாரு. ஏன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்குறேன் அப்படின்ற மாரி வந்து சொன்னவங்க, எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அப்படின்ற ஒரு காரணத்த தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. கையில வந்து பார்த்தீங்கன்னா, வாங்க நான் கூட்டிட்டு போய் அவர்கிட்ட என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே நான் பேசுறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நேரா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பேங்க்குக்கே கூட்டிட்டு போனாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயலும், எழிலும் எப்படியோ பேசி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? அப்படின்றது எல்லாத்தையுமே அவங்க வாயால வாங்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கையில இருந்துட்டு, "இங்க பாருங்க சார், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ சொன்னாங்க அப்படின்றதுக்காக வந்து அ எங்க அதாவது எழில வந்து பார்த்தீங்கன்னா, தப்பா பேசுனீங்க. அதுவும் இல்லாம எழில் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன இடத்துல இந்த லோன்லாம் எடுத்து கட்டாம வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாத்திருக்காரு அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட இருக்கா? அதுவும் இல்லாம நீங்க சொல்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோக்காரன் வந்து வேற யாரும் கிடையாது. இதுக்கு முன்னாடில இருந்து எ எழில் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் அதாவது இந்த வைராக்கியத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நடந்துச்சு. அதே மாதிரி எழில் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பானவர் கிடையாது. அத நீங்க முதல்ல நல்லாவே தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அ எழிலோட பேக்கிரவுண்டு அதாவது அந்த குடும்பத்த சேர்ந்தவரு, சிவசங்கரி அ குடும்பத்த சேர்ந்தவரு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அவரு எனக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. இல்லன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல கோடி ரூபாய் சொத்து இருக்கு அப்படின்ற மாரி எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கயல் கேட்கக்கூடிய கேள்வி ஒவ்வொன்னுக்குமே இந்த இவருக்கு அதாவது அ பேங்க் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்ல. அதாவது நீங்க அத வந்து எங்கிருந்தாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தீங்களா? அவங்க சொன்னாங்க அப்படின்றதையும் தாண்டி, எழில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாரு? எங்க வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல லோன்ல எடுத்திருக்காரு? எங்க கட்டாம விட்டுருக்காரு? அப்படின்ற டீட்டெயில வந்து பார்த்தீங்கன்னா நீங்க குடுக்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் மேனேஜர் வந்துட்டு மன்னிச்சிருமா நான் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காம செஞ்சுட்டேன். அதாவது என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரி நெனச்சேன். ஆனா இப்போ நீங்க சொல்றது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது, உண்மையிலேயே எழில் ரொம்ப நல்லவர் தான் போல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவரோட கோவம் நியாயம் தான். ஏன்னா காலையில பார்க்கும்போது அதாவது பேங்க்குக்கு வாங்க நான் லோன் குடுக்குறேன் அப்படின்ற மாரி சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க முடியாது அப்படின்ற மாரி சொன்னா, கண்டிப்பா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். அப்படிதான் எழிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வந்துச்சு. எழில் என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்பவே உங்களுக்கு எந்த ஒரு ஷூரிட்டி கையெழுத்துமே இல்லாம நான் பேங்க் லோன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணி தரேன். வேற எத பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க பிசினஸ ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலுக்கு வரலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் மேனேஜர் அப்ரூவல் குடுத்துடுறாங்க. அதே மாரி அடுத்ததா நம்ம எழில் ஒரு சின்ன கம்பெனி அதாவது சின்னதா ஒரு தொழில தொடங்கிட்டாரு அப்படின்னா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது எந்த அளவுக்கு வந்து நம்ம எழில் கொண்டு போயிடுவாரு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, யார் நெனச்சாலுமே எழிலோட வளர்ச்சிய வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கவே முடியாது. எழிலுக்கு மட்டும் இந்த பேங்க் லோன் கிடைச்சது அப்படின்னா, அடுத்ததா நம்ம எழிலுக்கு, கயலுக்கு இவங்க எல்லாருக்குமே வெற்றி மேல வெற்றி வந்து தான் சேரும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுவும் இல்லாம அந்த பேங்க் மேனேஜர் எல்லாத்தையுமே புரிஞ்சுகிட்டு, எல்லாத்தையுமே வந்து பண்ணி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.